வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நாங்கள் சில விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்காவுடைய விடயம், மஹிந்த ராஜபக்சனுடைய விடயம், லசந்த விக்ரமதுங்க உடவியலாளர், இப்படியாக பல விடயங்கள் இந்த காணொளியில் இருக்கின்றது. அதாவது வித்யாவினுடைய வழக்கு தொடர்பாக, மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக, இன்னுமாக பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பாக இந்த காணொளியிலே நிறைய செய்திகள் இருக்கிறபடியினாலே நான் இந்த செய்திகளை ஒரு சுருக்கமாக, ஒரு விடயங்களையும் சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள், காணொளிக்குள்ளே போவோம். இந்த ஆரம்ப நாங்கள் பாராளுமன்ற விடயங்களை தொடர்பாக இறுதியில் பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் ஒரு முக்கியமான விடயங்களை பார்ப்போம். மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய விடயமும் அனுரகுமார திசாநாயக்கனுடைய விடயத்தையும் நாங்கள் முதல்ல பார்த்து போட்டு அப்படியே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக வருவோம். அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆடம்பர வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் என்று ஆழந்தரப்பு குரல் எழுப்பி கொண்டு வருது. ஆனால் அந்த வகையில் பார்ப்போம்னு சொல்லிச்சுனால் வாய் மூலம்தான், ஊடகங்கள் மூலம்தான் இந்த குரலை எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தரம் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வீண் விரயம் செய்கிறார். அதி செலவில், வாடகையில் அதிக பாதுகாப்பு உத்தியோகர்களோடு இருந்து இந்த ஆடம்பர வீட்டில் வசிக்கிறார், வாழ்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கணும், வாய் மூலம் சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருந்து சொல்லப்படுகிற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு ஏதாவது எழுத்து மூலம் அறிய தாங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கு வேறு வீடு தாரம் நல்லது, மக்களோட பணத்தில் நீங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறீங்க, அதிக பணம் வீண் விரயம், உங்களுக்கு அரசாங்கத்துக்கு லாபம் தரும் பிரச்சனையாக இருந்தால் நான் இதை விட்டு வெளியேறுறேன் என்று சொல்லி தகப்பனும் சொல்கிறார், மகன் நாமல் ராஜபக்சவும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், இங்கே தான் ஒரு விடயம் ஒன்று இருக்குது. உண்மையாகவே மஹிந்த ராஜபக்ச அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அனுரகுமார திசாநாயக்கா அவர்களாக இருந்தாலும் சரி, இவரை வெளியேற்றணும்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா விரும்புகிறாரா, அல்லது நான் வெளியில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதயபூர்வமாக சொல்கிறாரா, அல்லது அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் உள்ளத்தில் இருந்து சொல்கிறாரா, உதட்டளவில் இருந்து சொல்கிறாரான்றத ஒரு வேடிக்கைக்குரிய விடயமாக தான் இருக்குது. வேடிக்கைக்குரிய விடயமாக தான் இருக்குது. அதாவது இது ஒரு ஒரு மக்களை திசை திருப்பி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு கவர்ச்சி அரசியலை செய்கிறாரா, ஒரு ஒரு நாடகம் மான்றது எங்களுக்கு ஒரு சிந்திக்க தோன்றுது. ஏனென்றால் சட்ட பிரச்சனை ஒன்று இருக்குது தானே, நாட்டில் ஒரு சட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு சட்டபூர்வமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா இருந்தால் அரசாங்கம் எழுத்து மூலமாக கொண்டே கொடுக்கணும், அல்லது போலீஸுக்கு உத்தரவு கொடுக்கணும், நீங்கள் இந்த குறித்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு எழும்ப வேணுமென்று சொல்லி அரசாங்கம் சட்டபூர்வமாக அது சார்ந்த அமைச்சு கூடாக ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிக்கை, ஒரு நோட்டீஸ் கொடுத்தா தானே அவர்கள் வெளியேறுவார்கள். இல்லாமல் அவரை வெளியேற்ற முடியாது தானே. அதைத்தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கார். ஆனால் இப்படி சொல்லி கொண்டிருக்கணும். இப்போ இதிலிருந்து ஒன்று வடிவாக எங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னால், ஒரு கவர்ச்சி அரசியல் செய்யப்படுகுதா, அல்லது இப்படியே கடந்த கால அரசாங்கத்தினுடைய செயல்களை அல்லது அவர்கள் வாழுகின்ற விடயங்களை வச்சு விமர்சித்து அரசியலில் அவங்க தங்கள் அடுத்த தேர்தலுக்கான வாக்கு வங்கிகளை அதிகரிக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு நிகழ்வை செய்யணுமன்ற ஒரு நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உண்மையிலேயே எழுத்துப்பூர்வமாக ஒரு கரண்ட் பில் கட்டணுமா இருந்தால் மின்சார சபை ஒரு குறித்த நபர் கரண்ட் பில்லு கட்டையில் பணம் அதிகரிச்சுட்டு சொல்லி கொண்டிருந்தா அவர் கரண்ட் பில்லை அவர் நோட்டீஸ் அனுப்பத்தானே வேணும், அனுப்பினா தானே அவர் காசு கட்டுவார். அதே போன்று ஒரு சட்ட நடவடிக்கை எழுத்துப்பூர்வமாக போனால் தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும், அல்லது போலீஸாரை வச்சு வெளியேற்றணும். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, அவர் அப்படி சொல்கிறார், இவர் எப்படி சொல்கிறார். மக்களே, நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த வழக்கொண்டு போய்கொண்டிருந்தது.
கடந்த ஒரு பத்திரிகையினுடைய பிரதானமான ஒரு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலை தொடர்பான வழக்கு விசாரணை கிடந்து முக்கியமானவர்கள் கைது செய்யப்பட்டு வச்சிருந்தார்கள். இப்பொழுது பார்த்தால் என்னென்று சொல்லிச்சேனால் அவர்களை விடுதலை செய்யிட்டனர். பிரதான குற்றவாளிகள் என்று சொன்னப்பட்டவைகள் விடுதலை செய்யப்பட்டன. சட்டமா அதிபருடைய நடவடிக்கைக்கு இணங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகள் பிரகாரம் இந்த கைதிகள் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இன்றைக்கு கொழும்புல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவருடைய மகளும் இது தொடர்பாக பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுர அரசாங்கம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும், குற்றவாளிகளை பிடிக்கும் என்று சொன்ன அரசாங்கம் என்னுடைய தகப்பனுடைய கொலை வழக்கு தொடர்பான சந்தேக நபர்களை விடுதலை செய்திருக்குது. இது எங்களுக்கு ஒரு மத கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. இவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்களா, அல்லது குற்றவாளிகளை இவர்கள் பிடிப்பார்களா, அல்லது குற்றவாளிகளை இவர்கள் விடுதலை செய்வார்களா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இந்த லசந்த விக்ரமதுங்கவின் ஊடகவியலாளர் கொலை தொடர்பான விடயமும் போய்கொண்டிருக்குது. இதே விடயத்தில் இன்னும் ஒரு விடயம், யாழ்ப்பாணத்திலே நடந்த நித்யாவினுடைய கொலை வழக்கு அவர்கள் 7 பேர் மீது குற்றம் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருந்தது கடந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு அது நீதிமன்றத்தில் திரும்ப மீள் மனு தாக்கல் செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த தீர்ப்பை நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மீள் விசாரணை செய்யணும் என்ற மாதிரி அந்த எதிரணியினர் மீள் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது இதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் குற்றவாளிகளை பிடிப்பினமா அல்லது குற்றவாளிகளை விட போயினமா என்ற நிலைமையில் இந்த செய்திகள் பரவலாக போவதாக மக்களுடைய கருத்துகளும் கணிப்புகளும் இவ்வாறு ஊடகங்களுடைய செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் இப்படியே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் கூட கடந்த அரசாங்க காலகட்டத்திலேயும் புதிதாக ஜனாதிபதியாக வருகிறவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இப்படியான கொலை மரண தண்டனைகள் தீர்ப்புகள் வழங்கப்பட்டவர்கள் கோட்டபாய அரசாங்க காலகட்டத்திலையும் இப்படி விடுதலை செய்த நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த வகையிலே இவ்வாறான தீர்ப்பளிக்கப்பட்ட நித்யா கொலை வழக்கு தொடர்பான விடயமும் திரும்ப மீள் விசாரணைக்கு வரப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கம் செய்த நிகழ்வை தொடர்ந்து இதே விடயத்தை இவர்கள் செய்ய போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் திரும்பவும் அப்படியான ஒரு கேள்வி மக்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அரசாங்கம் பார்க்க இந்த அரசாங்கத்திலே மக்கள் பல நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதே அரசாங்கமும் குற்றவாளிகளை பிடிப்போம், குற்றவாளிகளை தண்டிப்போம், ஊழல்களை ஒழிப்போம், தூய்மையான இலங்கை, தூய்மையான அரசு வந்தது எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கபடினால இவ்வாறான பல்வேறுபட்ட கேள்விகளும் எழத்தான் செய்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சினால் சுகாதார அமைச்சர் என்று ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மன்னார் வைத்திய சாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டமும் உபகரணங்களும் வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்த நடவடிக்கையில் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் இதுக்கான ஒப்புதல் அனுமதிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் மன்னார் வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு அபிவிருத்தி திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட இருப்பதாக, அதாவது அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் இதுகளுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செய்ய இருப்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியான மன்னார் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் சுகாதார அமைச்சரினால் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க பாராளுமன்ற விடயங்கள் ஒரு விவாதங்களுக்கு உள்ளாக போய்கொண்டிருந்தது. பாராளுமன்றத்திலே காரசாரமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தால் அர்ஜுனா ராமநாதன், சஜித் பிரேமதாச, விமல் ரத்நாயக்க,
ராமலிங்கம் சந்திரசேகர், இப்படியாக பல்வேறுபட்ட சுவராசிரியமாக வந்து போனது என்று சொன்னால், நேற்று வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகள் கன விடயங்கள் காரசாரமாக பேசப்பட்டது. நேற்றைய விடயத்தில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அனுமதிகள் எதிர்க்கட்சியினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது சுதந்திரமாக பாராளுமன்றத்தில் பேசக்கூடியதாக இருந்து, அந்த வகையில் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதுதான் பிரதி சபாநாயகர் அவர்களை குறித்து ஒரு அவதூறான ஒரு வார்த்தை, ஒரு சொல் பிரயோகத்தை அவர் பிரயோகித்ததாக, அதாவது பக்கர் பக்கர் என்று சொல்லி அப்படி என்ற ஒரு வார்த்தையை பாவிச்சு விட்டாராம் என்று சொல்லி விமல் ரத்நாயக்கா அவர்கள் எழும்பி காரசாரமாக வந்து இங்கெல்லாம் சண்டியர்களாக அப்படியா என்று சொல்லி கொஞ்சம் சூடாகி கடுப்பாகி கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தார். அந்த வேளையில் சொன்னார், என்ன நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, கதைக்கிறீங்க, ஒரு ஆள் சபாநாயகரை பார்த்து பக்கரன்றீங்க, ஒரு ஆள் சேமியு என்று சொல்கிறீங்க, அதாவது நேற்று அர்ச்சனா ராமநாதன் அவ்வாறு பேசியதாகவும் சொன்னார். இப்படியாக பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பிரதி சபாநாயகர் இருந்தார். அப்போ பிரதி சபாநாயகர் சொன்னார், அந்த விடயம் பேசும் பொழுது நேற்று நான் இருக்கவில்லை, அது சபாநாயகர் அவர்கள் இருந்தார், அவர் தான் நான் இருக்கையில் அந்த பிரச்சனையை விட்டுருங்கொண்டு. அப்போ அந்த வகையில் இப்படியான பிரச்சனைகள் காரசாரமாக போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த விடயத்தை குறித்து கடும் விவாதம் போய்கொண்டிருந்த போது தான் சபாநாயகர் ஒரு விதத்தில் அதை அமைதிப்படுத்தி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசிய வார்த்தையை நான் மீள திரும்பிக் கொள்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிழையா தெரிஞ்சா மன்னிச்சு கொள்ளுங்கன்று அந்த வகையிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் இடையிலே குறுக்கிட்டு என்னை பேச விடுங்கள் என்று சொல்லி நீண்ட நேரமாக வாதாடி கொண்டிருந்தார். அதற்கு இணங்க பிறகு அவர் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. நாங்களும் நேற்று அப்படி பேசிய போது கான்சாட்டில் பதியப்பட்டிருந்த விடயங்களை அதை இப்போ கான்சாட்டில் இருந்து எடுத்து விடுங்கோன்னு சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் கேட்டுக்கொண்டார். இவ்வாறாக பாராளுமன்ற விடயங்கள் இன்று ஒரு வித்தியாசமாக போய் கொண்டிருந்தது. எல்லாம் ஒரு அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லாரும் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தால் தான் இதனுடைய உண்மையான தாற்பரிப்புகள் எல்லாருக்கும் அது விளங்கும். அந்த வகையில் அப்படி போய்கொண்டிருக்கு பாராளுமன்றம். அந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் இறுதியாக பார்க்க இருக்கிறோம். இதில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கையினுடைய பணம் 36 பில்லியன் ரூபா கருப்பு பணமாக இங்கே வைப்பிடப்பட்டிருப்பதாக சுவிஸ் தூதரகம் இலங்கைக்கான தூதுவரோடாக இந்த விடயங்கள் இலங்கை இது தொடர்பாக ஆராய்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளூடாக அறியப்பட்டு இவ்வாறான பணம் சுவிஸ் வங்கியிலே வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. இலங்கையிலே இவ்வாறான பணங்களை தாங்கள் இலங்கைக்கு திரும்ப மீள பெறுவதற்கு சுவிஸ் தூதரகம் இலங்கை பிரதிநிதி இதுக்கு உதவுவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பணம் யார் கொண்டு வந்து சுவிஸ் வங்கியில் கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற விடயம் குறித்து தெளிவான விவரங்கள் எதுவும் இல்லை. மொட்டையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பணங்கள் மீள நாட்டுக்கு கொண்டே சென்று நாட்டினுடைய வீழ்ந்து போயிருக்கிற வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது உதவும் என்பதில் சுவிஸ் அரசும் இதுக்கு உதவு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான முடிவுகள் கிடைக்குது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுவரை இந்த காணொலியை நீங்கள் பொறுமையோடு நடத்ததற்காக மீண்டும் ஒரு காணொலியிலே நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.